முக்கியமாக நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறையில் வெளிப்படைத்தன்மையுடன் டெண்டர்கள் உருவாக்கப்படும். எந்தவிதமான பினாமி நிறுவனங்களோ எந்தவிதமான ஒளிவு மறைவற்ற ஒரு டெண்டர்களை உருவாக்கி அரசு கஜானாவிற்கு எந்த லீக்கேஜ் இல்லாமல் இந்த துறையை ஒரு நேர்மையான முறையில் நிர்வகிக்க மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். அதன்படி அதற்கான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கப்படும். நன்றி, வணக்கம். அறிவிப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுப்பணித்துறையுடைய அறிவிப்பு. தலைப்பை மட்டும் படிக்கிறேன். நம்பர் 1, அனுமதித்தக்க அதிகபட்ச பிரீமியம் FSI முழுமையாக பயன்படுத்தப்பட்டு பன்னடுக்கு எழில்மிகு மற்றும் உலக தரத்திலான கட்டணங்களை அமைத்தல். நம்பர் 2, பணி வாய்ப்புக்காக காத்திருக்கும் பொறியியல் பட்டதாரிகளுக்கு பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களில் சலுகையுடன் வாய்ப்பு வழங்கப்படும். இதுதான் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார். ரூபாய் 1 கோடி வரை திட்ட மதிப்புள்ள பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களில் பணி வாய்ப்புக்காக காத்திருக்கும் தகுதி வாய்ந்த பொறியியல் பட்டதாரிகளுக்கு அன்எம்ப்ளாய்ட் என்ஜினியரிங் கிராஜுவேட் சலுகையுடன் பங்கேற்க வாய்ப்பு வழங்கப்படும். 1 கோடி தொகுப்பு நிதியுடன் தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மற்றும் கட்டுமான கழகம் தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் நிறுவுதல். பொதுப்பணித்துறை நம்மளுடைய மற்ற துறையிலிருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ் எடுத்து நம்ம எப்படி கட்டணும்னு சொல்லியிருந்தோம். இன்னுமேட்டு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் 170வது வருஷம் நோக்கி போகும்பொழுது L&D டாடா இண்டஸ்ட்ரி மாதிரி நாங்கள் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் கூட பேசியிருக்கோம். தமிழ்நாடு PW டிபார்ட்மெண்ட் உருவாக்கக்கூடிய தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், ஆவின் மாதிரி ஒரு நிறுவனத்தை உருவாக்கி பிரைவேட் கம்பெனியுடன் போட்டி போடக்கூடிய ஒரு நிறுவனமாக PW டிபார்ட்மெண்ட்டை மாற்ற போகிறோம். அதாவது மாநிலத்தில் நடைபெறவுள்ள 200 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட அரசு கட்டட பணிகளை மேற்கொள்ளுதல், பயன்படாத அரசு நிலங்களில் வருவாய் உருவாக்கும் வகையில் கட்டடங்களை உருவாக்கல், தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நடைபெறும் பல்வேறு தனியார் நிறுவனங்களுக்கு தேவையான கட்டடம் கட்டுவதற்கு கோரப்படும் ஒப்பந்தங்களில் பங்கேற்றல். அதாவது இந்த நிறுவனம் தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் நிறுவனம் ஒரு ஆவி நிறுவனம் மாதிரி ஒரு லாபம் நிறுவனம் மாற்றணும். ஒரு L&D மாதிரி ஒரு டாடா மாதிரி. இப்போ இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு 30-40 MOU போடுறாங்க. ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் வரும்போது அவங்களுடைய முதல் தேவை சாலைகள். அந்த சாலைகளுக்கு அப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்குக்கான ஒரு ஃபேக்டரிக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்பாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை PW டிபார்ட்மெண்ட்டுக்கு இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அதில் நாங்கள் தரமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பிரைவேட் கம்பெனிக்கு உருவாக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். பெரிய பெரிய கார் நிறுவனங்களாகட்டும், பெரிய பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனங்களாக இருக்கட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அதுக்கான கட்டடங்களை கட்டுவதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கப்பட்டு விட்டது. இந்த துறை ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் L&Dயோட டாட்டாவோட மோதணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த நிறுவனத்தை உருவாக்கியிருக்கோம். நம்பர் 4, பணி முன்னேற்றம் தர கட்டுப்பாட்டை கண்காணித்தல் மற்றும் வெளிப்படை தன்மைக்காக ஒரு செயலியை ஆப் உருவாக்குதல். நம்பர் 5, பொதுப்பணித்துறையில் ஒப்பந்ததாரர்கள் பதிவு முறையை மேலும் எளிமைப்படுத்துதல். நம்பர் 6, அரசு மருத்துவமனைகளின் பராமரிப்பு பணிகளை நவீனப்படுத்தும் நோக்கில் AI தொழில்நுட்பத்துடன் கட்டட மேலாண்மை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்குதல். 6 மொத்த அறிவிப்பு 6. முக்கியமாக நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறையில் வெளிப்படைத்தன்மையுடன் டெண்டர்கள் உருவாக்கப்படும். எந்தவிதமான பினாமி நிறுவனங்களோ எந்தவிதமான ஒளிவு மறைவற்ற ஒரு டெண்டர்களை உருவாக்கி அரசு கஜானாவிற்கு எந்த லீக்கேஜ் இல்லாமல் இந்த துறையை ஒரு நேர்மையான முறையில் நிர்வகிக்க மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். அதன்படி அதற்கான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கப்படும். நன்றி, வணக்கம்.